இந்த கோவிலுக்கு போறதுக்கு நீங்க முடிவு பண்ண தேவையில்ல. அந்த சிவனே நினைத்தால் மட்டுமே போக முடியும். இந்த கோவிலின் நடைபெறும் அபிஷேகம் வெகு விமர்சையாக இருக்கும். அதிலும் அபிஷேகத்தின் போது முழங்கப்படும் சங்கு ஒலி கேட்டாலே உடலெல்லாம் சிலிர்த்து நம்மை அறியாமலே ஓம் நம சிவாய என சொல்லத் தொடங்கிவிடுவோம். நீங்களும் ஒரு சிவபக்தராக இருந்தால் சிவாய நமக என கமெண்டில் சொல்லுங்க. இன்னொரு சிவபக்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பல நடிகர்கள் இந்த கோவிலுக்கு யாருக்கும் தெரியாமல் ரகசியமாக வந்து போகிறார்கள். அவ்வளோ சக்தி வாய்ந்த இந்த கோவிலில் மிகவும் சக்தி வாய்ந்த அதிசயமாக ஒரு விஷயம் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது. அதை தெரிந்து கொள்ள இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த கோவிலில் உள்ள சிவபெருமான் திருமண கோலத்தில் காட்சி தருகிறார். அதனால் இங்கு வந்து வேண்டிக் கொண்டு நந்தி பகவான் முன்னே 2 நெய் விளக்குகளை ஏற்றி வைத்து நந்தியிடம் கோரிக்கை வைத்து அவனை வணங்கி சிவனிடம் பரிந்துரை செய்ய சொன்னால் விரைவு திருமணம் கைகூடும். மேலும் இங்கு வந்து தங்களுடைய ஜாதகம் வைத்து வேண்டிக் கொண்டால் அந்த ஜாதகம் நம் கைக்கு வரும் முன்னரே நமக்கு தலையெழுத்து மாறத் தொடங்கிவிடும். அவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கோவில். இன்றும் இந்த கோவிலின் சிவன் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு ஒரு ஆதாரம் ஃபுல் வீடியோவில் சொல்லுகிறேன். ஃபுல் வீடியோக்கு காத்திருங்கள். மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.